நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்பம் துன்பம், கஷ்டம் நஷ்டம், வெறுப்பு விருப்பு எல்லாத்துலேயுமே சேர்ந்து இருக்கிற ஒரு அழகான உறவு தான் திருமண உறவு. அப்படிப்பட்ட புனிதமான உறவில் நிஜ பிரபலங்களோட திருமண கொண்டாடத்தை பார்க்குற ஒரு அழகான நிகழ்ச்சி தான் நம்மளோட தனிஷ்க் வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை கார்டியோ ஆலிவ் ஆயில். இது நீங்களே பிரமித்து பார்க்கும் பிரபலங்களின் வீட்டு திருமணத்துக்கு உங்களையே அழைத்து செல்லும் ஒரு அழகான நிகழ்ச்சி. ராம் சரண் தேஜா. இந்த பெயர் இன்றைய தெலுங்கு சினிமாக்களின் முக்கிய ஆத்மா. ஒவ்வொரு ரசிகனின் ரசனையிலும் இளமையை விதைத்த ஒரு வசிய கலைஞர். இவர் நடித்த திரைப்படங்கள் ஒவ்வொன்றும் தெலுங்கு சினிமாவுக்கான இன்னும் ஒரு அவதாரம். தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவியின் மகன் என்ற முகம் கிடைத்திருந்த போதும் சிறுதா திரைப்படத்தின் மூலமே அறிமுகம் கிடைத்தது. பின் இயக்குனர் SS ராஜமௌலியின் மகதீரா திரைப்படத்தின் மூலமாக ஒட்டுமொத்த இந்திய திரையுலகிற்கே இவரின் முகம் அறிமுகமானது குறிப்பிடத்தக்கது. 2 படங்களிலேயே பல விருதுகள் என்று பல முக்கிய விருதுகள் எல்லாம் இவர் கரங்களில் நிறைய ஆரம்பித்து விட்டன. அது மட்டுமின்றி இவரின் திருமணமும் கூட அனைவரும் அண்ணாந்து பார்த்த ஒன்றுதான். ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையில கதாநாயகனாகிற ஒற்றை நாள் தன்னோட திருமண நாள்னு சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் கதாநாயகனா வாழ்ந்து வந்துட்டு இருக்கிற மெகா பவர் ஸ்டார் ராம் சரண் தேஜா மற்றும் உபாசனாவோட திருமண கொண்டாட்டத்தை போன வாரம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த வாரம் அவங்களோட பிரம்மாண்டமான திருமண ரிசப்ஷனை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். திருமணங்கள் அப்படின்னா மணமக்களோட வாழ்க்கையில தான் மறக்க முடியாத தருணம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருமணத்துல போய் வாழ்த்தினவங்களுக்கும் இந்த திருமணத்தை பார்த்தவங்களுக்கும் மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான திருமணத்திலேருந்து ஒரு சில மகிழ்ச்சியான காட்சிகள் உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை. அதிசயம் என்பது அன்பின் அடையாளமாகவும் இருக்கலாம். அந்த அன்பே பல லட்சம் பேர் பார்த்து அதிசயப்படக்கூடிய அன்பாகவும் இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது சொர்க்கத்தின் வாசல் என்பது மனிதனின் ரசனையின் பிரதிபலிப்பு தான் என்பதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். இதனை காண 2 கண்கள் போதாது. இதனை பற்றி புகழ்பாடுபவர்களின் புகழை கேட்க 2 காதுகள் போதாது. இதை சொர்க்கம் என்று சொல்லுவதை விட வேறு வார்த்தைகளே இல்லை. இந்த உலகில் அழகான பொருட்கள் எல்லாம் ஒரு இடத்தில் சங்கமித்திருக்கிற தென்றல், அது இதுவாகத்தான் இருக்க முடியும். எந்த திசையில் திரும்பினாலும் பிரம்மாண்டம், பிரமிப்பு. நட்சத்திர குடும்பத்தின் திருமணம் அல்ல இது, மாபெரும் திருவிழா. ஒரு நல்ல தந்தையின் சிறு வழிநடத்துதல் மட்டும் போதும் தன் மகன் தலைவனாய் மாற. அந்த வகையில் நடிகர் சிரஞ்சீவி ஒரு நடிகர், அரசியல் பிரமுகர் என்ற வேடங்களை எல்லாம் கலைத்து ஒரு தந்தையாக அன்போடு தன் மகனின் கரங்களை பிடித்து மணமேடைக்கு அழைத்து வருகிறார். அவருடன் மணமகனின் சித்தப்பா பவன் கல்யாண் மாப்பிள்ளையை நோக்கி அழைத்து வருகிறார். மேலும் மாப்பிள்ளை வீட்டு சார்பாக சிரஞ்சீவி அவர்கள் அங்கு வந்திருக்கும் நட்சத்திரங்கள் மற்றும் சொந்த பந்தங்களை வரவேற்று மகிழ்கிறார். இங்கு நடக்கவிருப்பது நட்சத்திர குடும்ப திருமணம் என்பதால் எண்ணற்ற நட்சத்திரங்களை மட்டுமல்லாது சொந்த பந்தங்கள் மற்றும் நண்பர்கள் என்று அரங்கமே நிறைந்திருக்கிறது. சிரஞ்சீவி அவர்களின் குடும்ப குலவிளக்கு மணமகள் உபாசனா வருகிற வழியில் பல நூறு கண்கள் பூத்திருக்க, மல்லிகை பந்தலில் 1000 ஜதி சொல்லும் புன்னகையில் பல நூறு கண்கள் சுமந்து பார்வையோடும் அழகியாய் இளவரசியாய் அலங்கரிக்கப்பட்டு மணமேடையை நோக்கி மெதுவாய் கரம் பிடித்து அழைத்து வருகிறார்கள். நடிகை ஸ்ரேயா தனது திரையுலக நட்பின் காரணமாக மணமக்களை வாழ்த்த வந்திருக்கிறார். பல கனவுகளோடு காதல் பூத்திருக்கும் மணமேடையில் மணமக்களோடு மணமகன் அமர தெலுங்கு கலாச்சார முறைப்படி பூஜைகள் துவங்குகிறது. மணமகன் ராம் சரண் தேஜாவிற்கு முதலில் பாத பூஜை துவங்குகிறது. பின்னர் மணப்பெண் உபாசனாவிற்கு ஆரத்தி எடுத்து பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறார்கள்.
மணமேடையில் மணமகன் தந்தை சிரஞ்சீவி மட்டுமல்லாது அவர் சொந்த பந்தங்கள் கூடியிருக்க மணமகன் மற்றும் மணமக்களுக்கு அட்சதை தூவி வாழ்த்துகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க அரங்கத்தில் நட்சத்திரங்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். மேளவாத்தியங்கள் முழங்க பூஜை தொடர்ந்து நடைபெறுகிறது. மணப்பெண் அலங்கரிக்கப்பட்ட தேவதையாய் ஒருபுறம் அமர்ந்திருக்க மறுபுறம் மாப்பிளை சிறியதாய் புன்னகைக்கிறார். முதலில் மணப்பெண்ணுக்கு மணப்பெண்ணின் தாய் தலையில் பட்டம் கட்டி தன் மகளை மணமகளாக தயார்படுத்துகிறார். பின்னர் மணமகனுக்கு தலையில் பட்டம் கட்ட பின் தொடர்ந்து பூஜை நடைபெறுகிறது. இந்த திருமணம் இரு பெரிய குடும்பங்கள் இணையும் விழா என்பதால் இந்தியா மட்டுமல்லாது வெளிநாட்டிலும் இருந்து சொந்த பந்தங்கள் மட்டுமின்றி நண்பர்களும் வந்திருந்தார்கள். தெலுங்கு கலாச்சாரப்படி இந்த சடங்கு முக்கியம் என கருதுகிறார்கள். காரணம், மணமக்கள் இருவரும் இடையே ஒரு திரை நிறுத்தி மணமக்கள் இருவரும் வெல்லம் மற்றும் சீரகத்தை ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி தலையில் வைத்துக் கொள்வார்கள். இந்த சடங்கு மணமக்கள் இருவரும் தாங்கள் கணவன் மனைவி என்று உறுதிப்படுத்துவதாக கருதுகிறார்கள். ஒருவர் மற்றொருவருக்காக வாழ்வதையே காதல் என்பார்கள். அதேபோல் இங்கு மணமகன் மணமகளின் கன்னத்தை தட்டி உனக்கு நான் இருக்கிறேன் என்று செல்லமாய் தன் அன்பை பரிசளிக்கிறார். மணமக்களை வாழ்த்த மணமேடையில் கூடியிருந்த அனைவருமே மணமக்களுக்கு அட்சதை தூவி வாழ்த்துகளையும் ஆசையையும் வழங்குகிறார்கள். இந்த திருமணத்தில்தான் மணமேடையில் அலங்கரிக்கப்பட்ட பூக்கள் எல்லாம் விரித்து இந்த காதல் ஜோடிக்கு தனது வாழ்த்தை தெரிவிக்கிறது. மேலும் அங்கு ஒளியூட்டி கொண்டிருந்த விளக்கெல்லாம் மேலும் ஒளியூட்டி மேடையை இன்னும் பிரதிபலிக்க செய்கிறது. அதன் பின்பு விழாவை அழகுபடுத்தி கௌரவிக்க முக்கிய விருந்தினர்கள் ஒவ்வொருவராய் வருகை தருகிறார்கள். மணமேடையில் மணமகனின் சொந்தமான நடிகர் அல்லு அர்ஜுனும் அவரது மனைவியும் உடன் இருந்து சிறப்பிக்கிறார்கள். விருந்தினர்களின் வருகை. மாப்பிள்ளையின் நண்பரும் திரையுலக பிரபலமுமான ஜூனியர் என்டிஆர் தன் மனைவியோடு அங்கு வந்திருந்து வாழ்த்துகிறார். தற்போதைய ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டி அவர்கள் வாழ்த்து வருகிறார். அந்த தருணத்தில் கூடியிருந்த நட்சத்திரங்கள் வாழ்த்த புன்னகை எனும் மந்திர மொழி பேசி ஆயிரம் வாழ்த்துகளோடு தன் காதலை கௌரவப்படுத்த மணமகன் உபாசனாவின் கழுத்தில் மாங்கல்யத்தை கட்டி உபாசனாவை தனது மனைவியாய் இதயத்தில் ஒரு உயிராய் இணைத்துக் கொள்கிறார். அவர் தாலி கட்டி முடித்தவுடன் அங்கு கூடியிருந்த அனைவரும் மணமக்களை வாழ்த்துகிறார்கள். நடிகர் வெங்கடேஷ் நட்சத்திர குடும்பங்களின் முன்னிலையில் மணமக்களை வாழ்த்து வந்திருக்கிறார். மணமேடை மகிழ்ச்சியோடும் புன்னகையோடும் நிறைந்து காணப்படுகிறது. அதன் பின்னர் ஸ்ரீகாந்த் மணமக்களை வாழ்த்தி தனது திரையுலக நட்பை வெளிப்படுத்துகிறார். மேலும் அங்கு கூடியிருந்த பல பெரியவர்கள் வாழ்த்த அவர்களோடு முன்னாள் உள்துறை அமைச்சர் ஜனா ரெட்டி தனது வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறார். பின்னர் நடிகை ஸ்ரீதேவி, போனி கபூர் தம்பதியினர் வருகை தந்து சிறப்பித்து அதோடு மணமக்களையும் வாழ்த்தினார்கள். அங்கு பல நூறு நட்சத்திரங்களோடு விழாவே ஒளி பெற்றிருந்தது. மணமகனின் தாயார் மணமக்களிடம் பேசி மகிழ்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து விழாவை மேலும் சிறப்பிக்க விநாயக் அவர்கள் வருகை தருகிறார்கள். மணமக்களை வாழ்த்தி அட்சதை தூவி பல நூற்றாண்டு வாழ வாழ்த்தினார்கள். இப்படி ஒவ்வொரு விழாவுமே ஒரு சில சிறப்பு விருந்தினர்களின் வாழ்த்துகளுக்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்கும். அப்படி எதிர்பார்த்து காத்திருந்த நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மணமக்களை வாழ்த்த அரங்கத்தில் நுழைகிறார். அவருடன் நடிகர் மற்றும் அரசியல் பிரமுகர் அம்பரீஷ், நடிகர் மோகன் பாபு, நடிகர் விஷ்ணு என்று ஒரு நட்சத்திர பட்டாளமே கூட வருகிறார்கள். முதலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மணமக்களுக்கு அட்சதை தூவி தன் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிக்கிறார். நடிகர் அம்பரீஷ் அவர்களின் மனைவி சுமலதா மணமக்களுக்கு அட்சதை தூவி பல்லாண்டு வாழ்த்துகிறார். மேலும் நடிகை சுஹாசினி அங்கு வந்து மணமக்களுக்கு அட்சதை தூவி ஆசி வழங்கினார். அவரை தொடர்ந்து சபிதா இந்திரா ரெட்டி அவர்கள் வாழ்த்துகிறார்கள்.
மணமக்கள் தங்களுக்குள் ஒருவர் மேல் ஒருவர் அரிசியை தூவி கலாச்சாரத்தை நினைவுபடுத்துவதோடு தனது அன்பையும் மகிழ்ச்சியையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். சில மணித்துளிக்குள் அங்கு புன்னகை வாசம் வீச, அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பெண்ணுமே பொட்டு வைத்து தலையில் பூசூடிய பின்னரே முழுமையும் பெருமையும் அடைகிறார்கள். அந்த இலக்கணப்படி மணமகன் மணமகள் உபாசனாவிற்கு நெற்றி புட்டு வைத்து தனது காதலை அழகுபடுத்துகிறார். மணமக்கள் ஒருவருக்கொருவர் மாலை மாற்றிக்கொண்டு மகிழ்கிறார்கள். பின் நட்சத்திரங்கள் வாழ்த்துகளிடையே நடிகர் பார்த்திபன் அவர்களும் மணமக்களை வாழ்த்த வந்திருக்கிறார். முக்கிய சடங்குகளில் ஒன்றான மணமகன் வேட்டி முனையும் மணமகளின் சேலை முனியும் முடிந்த பின் ராம்சரண் தேஜா மணப்பெண்ணின் கட்டவிரலை பிடித்துக் கொள்ள ஐயர் மந்திரம் சொல்கிறார். மணமக்கள் இருவரும் எழுந்து அக்னி குண்டலத்தை சுற்றி வருகிறார்கள். அதே நேரத்தில் கேசிஆர் அவர்கள் மணமக்களை வாழ்த்த வந்திருக்கிறார். ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு வந்திருந்து தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். அதனைத் தொடர்ந்து தமிழக ஆளுநர் ரோசையா மணமக்களை வாழ்த்துகிறார். இந்தியாவை அண்ணாந்து பார்க்கும் உச்சபட்ச நட்சத்திரம் அமிதாப் பச்சன் வந்திருந்து விழாவை கௌரவப்படுத்த மட்டுமில்லாமல் மணமக்களையும் வாழ்த்தி ஆசி வழங்கி சிறப்பிக்கிறார். தொடரும் பூஜையில் அக்னி குண்டலத்தில் முதலில் மணமகனின் சகோதரிகள் முன் செல்ல, மணமக்கள் பின்னர் என்று அந்த சடங்கை நிறைவு செய்கிறார்கள். திருமணத்தில் இன்னும் ஒரு முக்கிய சடங்கான குடத்தில் மோதிரங்களை போட்டு மணமக்களை தேடி எடுக்க சொல்கிறார்கள். இதில் முதலில் மணமகன் மோதிரத்தை எடுத்துவிட, பின் மணமகனும் இன்னொரு மோதிரத்தை எடுக்க அதை கண்டு கூடியிருந்தவர்கள் மகிழ்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தனிஷ்க் வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை கார்டியோ ஆலிவ் ஆயில். இன்னைக்கு நம்ம மெகா பவர் ஸ்டார் தென்னிந்தியாவின் மாவீரன் ராம்சரண் தேஜா மற்றும் உபாசனாவோட திருமண கொண்டாட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வரம்பய மோகினியோ, இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வரம்பய மோகினியோ, மனம் முந்தியதோ விழி முந்தியதோ கரம் முந்தியதோ எனவே. ஒவ்வொரு திருமணத்திலையும் பெருமைப்படுற நிமிடங்கள், மெய் மறந்த நிமிடங்கள்னு பல நிமிடங்கள் கடந்து போகும். அப்படி இவங்களோட திருமணத்துக்கே பெருமை சேர்த்த மெய் மறக்க வச்ச நிமிடங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம மெகா ஸ்டார் வீட்டு திருமணத்துக்கு வந்து வாழ்த்தின சூப்பர் ஸ்டார்ஸ் யார் யாருன்னு பார்க்கலாம்.
வகையிலும் பிரம்மாண்டமாக நடந்த இந்த திருமணத்தை மிக பிரம்மாண்டமாக்கியது நட்சத்திர பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவர்களின் வருகை. அந்த வகையில் இந்திய திரையுலகின் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் வந்திருந்து மணமக்களை வாழ்த்தினார். நமது சூப்பர் ஸ்டார் தனக்கே உரிய ஸ்டைலில் வந்து தனது நீண்ட கால நட்பை வெளிப்படுத்தும் விதமாக மணமக்களை வாழ்த்தும் அருமையான தருணம் இதோ. இந்திய திரையுலகின் கனவு கன்னியாக வலம் வந்த போனி கபூர் ஸ்ரீதேவி தம்பதி ஒன்றாக வந்திருந்து தங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். ஆந்திராவின் முதல்வர் திரு கிரண்குமார் ரெட்டி வந்திருந்து மணமக்களை வாழ்த்துகிறார். ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு வந்திருந்து மணமக்களுக்கு தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். சங்கீத் திருமணத்திற்கு முன்தினம் தனது இரு குடும்பங்களுக்காக மட்டும் சிறப்பாக தயார் செய்யப்பட்டிருந்தது. சங்கீத் என்றாலே மகிழ்ச்சி. அதனையும் தாண்டி இங்கு பிரமிப்பூட்டும் அலங்கார மேடை, வண்ண விளக்குகள் என களை கட்டியிருந்தது. நடிகை ஸ்ரேயா சங்கீத் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அது மட்டுமல்லாமல் பலவிதமான உணவு வகைகள் மிக அழகாக நிறைந்து காணப்பட்டது. சங்கீத் என்றாலே மெஹந்தி தான் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அப்படி மணப்பெண்ணுக்காக ஒரு இடம் அமைத்து சிறப்பாகவும் மிகவும் நேர்த்தியாகவும் மணப்பெண்ணின் கரங்களில் மெஹந்தி போடப்படுகிறது. இது அழகை அழகூட்டும் நேரம். ஆம், மணப்பெண் உபாசனா மெஹந்தியில் அலங்கரிக்கப்படுகிறார். அழகான புன்னகையுடன் அதை பார்த்து ரசிக்கிறார். மணமகன் ராம்சரண் தேஜாவின் கைகளில் புதுமண பெண்ணின் பெயரை கவிதையாய் வரைந்தார்கள். மேலும் சங்கீத் நிகழ்வில் சொந்த பந்தங்களோடு இணைந்து மணமகளின் தாய் தந்தை நடனமாடி தன் உன்னதமான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். வெல்கம் பேக் டு தனிஷ் வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை கார்டியோ ஆலிவ் ஆயில். இன்னைக்கு நம்ம மெகா பவர் ஸ்டார் தென்னிந்தியாவின் மாவீரன் ராம்சரண் தேஜா மற்றும் உபாசனாவோட திருமண கொண்டாட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம்.
சரண் தேஜா மற்றும் உபாசனாவோட பிரம்மாண்டமான திருமணத்துக்கு அப்புறமா நம்ம எல்லார் மனசுலையும் இவங்களோட திருமண ரிசப்ஷன் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் இவங்களோட திருமண ரிசப்ஷனுக்கான மனமேடையை பார்க்கும்போது நம்மளோட எதிர்பார்ப்புகளை மீறின ஒரு பிரம்மாண்டம், ஒரு அழகு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த மனமேடை இந்த ஜோடிக்காக எவ்வளோ அழகாக காத்துட்டு இருக்குன்னு நீங்களே பாருங்க. பல்லாயிரக்கணக்கானோர் கண்டு வியக்கும் வகையில் அதி பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தில் நட்சத்திரங்கள் கூடி நின்று வாழ்த்த, சொந்த பந்தங்கள் புன்னகையில் மேலதாளங்களோடு எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்த தவமாய் தந்தை சிரஞ்சீவி தன் மகன் ராம்சரண் தேஜாவையும் தன் அருமை மருமகள் உபாசனாவையும் அன்போடு அவர்களின் கரம் பிடித்து மனமேடையில் நிறுத்தி அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைக்கிறார். முதலில் நடிகர் ஜெய் ஆகாஷ் வருகை தந்து கௌரவிக்கிறார். அரங்கமே ஆயிரக்கணக்கானோரின் வாழ்த்துகளோடு நிரம்பி இருக்கிறது. மணமகனின் சித்தப்பா பவன் கல்யாண் மணமக்களை வாழ்த்த வருகை தருகிறார்கள். நடிகர் நாகார்ஜுனா மற்றும் அவர் மனைவி அமலா அவர்களோடு மகன்கள் நாக சைத்தன்யா, அகில் ஆகியோர் மணமக்களை காண ஆசையோடு உள்ளே நுழைகிறார்கள். சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் வருகை தந்து திருமண வரவேற்பை சிறப்பிக்கிறார். மணமகனின் சொந்தம் நடிகர் அல்லு அர்ஜுன் தனது மனைவியோடு பல்லாண்டு வாழ வாழ்த்த வருகை தந்திருக்கிறார்கள். அந்த தருணத்தில் நடிகர் நாகார்ஜுனா மணமகனின் தந்தை சிரஞ்சீவியை சந்தித்து தன் வாழ்த்துகளையும் நட்பையும் பகிர்ந்து கொள்கிறார். நடிகர் ஆஷிஷ் வித்யார்த்தி வருகை தந்து வாழ்த்த காத்திருக்கிறார். ஒருபுறம் கூட்டம் அரங்கத்தை நிறைக்க, மறுபுறம் நடிகை சுஹாசினி மணமக்களை வாழ்த்த வருகை தந்திருக்கிறார். அல்லு அர்ஜுன் சகோதரன் அல்லு சிரீஷ் மணமக்களை வாழ்த்த வருகை தந்திருக்கிறார். தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பிரின்ஸ் மகேஷ் பாபு தன் மனைவியோடு மணமக்களை வாழ்த்த புன்னகையோடு உள்ளே நுழைகிறார். பின்னர் ஜெயபிரதா வருகை தந்து அரங்கத்திற்கு இன்னும் ஒளிவூட்டுகிறார். அதனைத் தொடர்ந்து நடிகர் ஸ்ரீஹரி வருகை தந்து தனது திரையுலக நட்பை வெளிப்படுத்துகிறார். நான் திரைப்பட கதாநாயகன் நானி மற்றும் அல்லாரி நரேஷ் ஆகிய இருவரும் சேர்ந்து வந்து விழாவை சிறப்பிக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தனிஷ்க் வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை கார்டியோ ஆலிவ் ஆயில். இன்னைக்கு நம்ம மெகா பவர் ஸ்டார் தென்னிந்தியாவின் மாவீரன் ராம் சரண் தேஜா மற்றும் உபாசனாவோட திருமண கொண்டாட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு திருமணத்திலையும் பெருமைப்படுற நிமிடங்கள், மெய் மறந்த நிமிடங்கள்னு பல நிமிடங்கள் கடந்து போகும். அப்படி இவங்களோட திருமணத்துக்கே பெருமை சேர்த்த மெய் மறக்க வச்ச நிமிடங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம மெகா ஸ்டார் வீட்டு திருமணத்துக்கு வந்து வாழ்த்தின சூப்பர் ஸ்டார்ஸ் யார் யாருன்னு பார்க்கலாம்.
முதலில் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் பூங்கொத்தோடு வந்து வாழ்த்தி தங்களது நட்பை வெளிப்படுத்துகிறார்கள். நடிகர் நாகார்ஜுனா தன் குடும்பத்தோடு வருகை தந்து மணமக்களை நீடூடி வாழ வாழ்த்துகிறார். நகைச்சுவை நடிகர் பிரம்மானந்தம் வருகை தந்து வாழ்த்துகிறார். நடிகர் மகேஷ் பாபு தனது அன்பு மனைவியோடு வந்து வாழ்த்தி தனது நீண்டகால நட்பை சிறப்பித்ததோடு தன் வாழ்த்துகளையும் பரிசளிக்கிறார். நடிகை ஜெயபிரதா வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி கௌரவிக்கிறார். அதனைத் தொடர்ந்து நடிகர் ஸ்ரீஹரி மணமக்களை வாழ்த்துகிறார். மணமகளின் தாத்தா பிரதாப் சி ரெட்டி மேடையில் இருக்கும் தன் பேத்தியையும் மணமகன் ராம்சரண் தேஜாவையும் வாழ்த்தி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாய் நடிகர் மற்றும் இயக்குனர் பிரபுதேவா அங்கு வந்திருந்து மணமக்களை வாழ்த்தி தன் நட்பை வெளிப்படுத்துகிறார். அதன் பின் நடிகர் பிரபாஸ் வந்திருந்து தன் வாழ்த்துக்களை வழங்குகிறார். முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் அசருதீன் வருகை தருகிறார். அவரை சிரஞ்சீவி வரவேற்று மணமக்களை அறிமுகம் செய்து வைத்து மகிழ்கிறார். நடன இயக்குனர் மற்றும் நடிகருமான ராஜசுந்தரம் வந்திருந்து வாழ்த்தி தனது அன்பை வெளிப்படுத்துகிறார். தெலுங்கு நடிகர் அல்லாரி நரேஷ் மற்றும் நானி இருவரும் வந்திருந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நடிகை தமன்னா மற்றும் தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி இருவரும் மேடையில் நின்றிருந்து மணமக்களுக்கு தன் நீண்ட நாள் உறவை வாழ்த்துக்களாய் பரிசளிக்கிறார்கள். நடிகை தபு வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி மகிழ்கிறார். மறுபுறம் கூட்டம் வந்தபடி இருக்க அடுத்ததாக காஜல் அகர்வால் வந்து தனது அன்பான திரையுலக நட்பை அழகான புன்னகையோடு வாழ்த்தி நீடூடி வாழ வாழ்த்தினார். நடிகை சுமலதா மற்றும் சுகாசினி ஆகிய இருவரும் தன் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். முன்னணி இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் வந்திருந்து வாழ்த்தி கௌரவித்தார். மணமக்கள் உபாசனா மற்றும் ராம்சரண் தேஜாவிற்கு விஜய் டிவி நம்ம வீட்டு கல்யாணத்தின் சார்பில் வாழ்த்துக்கள். நடிகரையும் நட்சத்திரமாக்குறது அவங்களோட ரசிகர்கள் தான். இதை கௌரவிக்கும் முறையில் நம்ம மெகா ஸ்டார் தன்னோட ரசிகர்களுக்காக ஒரு திருமண ரிசப்ஷன் பிரம்மாண்டமா ஆர்கனைஸ் பண்ணாங்க. இந்த ரிசப்ஷன் தன்னோட ரசிகர்கள் மட்டும் இல்ல, ராம்சரண் தேஜாவுக்கும் உபாசனாவுக்கும் மறக்க முடியாத தருணங்கள் அப்படின்னே சொல்லலாம். ரசிகர்களுக்கான வரவேற்பு. பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களை ஒன்று திரட்டி தன் மகன் ராம்சரண் தேஜாவையும் மணமகள் உபாசனாவையும் மேடை கிடைத்து தன் உயிரிலும் மேலான ரசிகர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து மணமக்களை கௌரவித்தார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். అందరికి నమస్కారం. మీరందరూ ఇక్కడికి వచ్చినందుకు చాలా సంతోషంగా ఉంది. నిన్న ఇదే మండపంలో పెళ్లి చేసుకున్నాం. ఇక్కడ అదే మండపంలో మళ్ళీ మిమ్మల్ని కలవడం ఇంకా ఆనందంగా ఉంది. అండ్ అందరూ భోజనం చేశారా? థ్యాంక్ యూ.
సో ఉపాసనకు నాకు ఒక లాస్ట్ డిసెంబర్ ఎంగేజ్మెంట్ అయింది. దాని తర్వాత రచ్చ రిలీజ్ అయింది, పెద్ద హిట్ అయింది. సో ఉపాసన మనందరికీ ఎంతో లక్ తీసుకొచ్చింది. సో చాలా ఆనందంగా ఉంది. అండ్ థ్యాంక్ యూ ఎవ్రీబడి. మీరందరూ ఇక్కడికి వచ్చి మీ ఆశీస్సులు మాకు ఎప్పుడు ఉండాలని మనస్ఫూర్తిగా కోరుకుంటున్నాను. ఉపాసన థ్యాంక్ యూ చెప్తావా? థ్యాంక్ యూ అందరికీ. వచ్చిన మీ అందరికీ హృదయపూర్వక స్వాగతం, అభినందనలు. ఈ రోజున మా కుటుంబంలో ఈ శుభకార్యం జరుగుతుంది అని తెలిసినటువంటి మొదటి రోజుల్నే అభిమానుల్ని ఏ విధంగా మనం ఆనందింపచేయాలి, ఎలా గౌరవించాలి, వారిని మేము ఎలాగా ఈ రకంగా కలుసుకోవాలనే దాని మీద ముందు నుంచి ఆలోచించామంటే మీ యొక్క ప్రాముఖ్యత, మీకు ఇచ్చే ఇంపార్టెన్స్ ఏమిటో మీకు తెలిసే ఉంటుంది. మీ ఆశీస్సులు లేకుండా, మీ అభినందనలు లేకుండా, మీ అభిమానం లేకుండా మేము ఇంత స్థాయికి వచ్చేవాళ్ళం కాదు. ఈ రోజున ఇన్ని లక్షల మంది అభిమానులు మమ్మల్ని మా సినిమాలే కాదు మా వ్యక్తిగత జీవితాలను కూడా చూస్తూ ఉంటారు అని మీరు గర్వంగా ఉండేలాగా మీరు తల ఎత్తుకుని మా చిరంజీవి, మా పవన్ కళ్యాణ్, మా రామ్ చరణ్, మా బన్నీ, భవిష్యత్తులో మా ధర్మతేజ్, అలాగే అల్లు శిరీష్ కూడా రేపొద్దున మీ యొక్క అభినందనలు పొందడానికి, మీ ఆశీస్సులు పొందడానికి మీ ముందుకు వస్తున్నాడు. అదే నేపథ్యంలో నాగబాబు గారి అబ్బాయి మా బిడ్డ వరుణ్ తేజ్, వాడు కూడా మీ అభినందనలు, మీ ఆశీస్సులు పొందడానికి ఈరోజు తను సమాయత్తమయ్యాడు. అంటే మేమందరం కూడా ఈ రోజున ఇలాగా ఈ యొక్క రంగంలో ఒక సుస్థిర స్థానం సంపాదించుకుంటున్నామంటే నిజం చెప్పాలంటే అది మా టాలెంట్, మా గొప్పతనం, మా క్రమశిక్షణ, మా కష్టపడే మనస్తత్వమే కాదు, మీరు అభిమానించే మీ అభిమానం అన్నది కోరుకుంటాం కాబట్టి, అది కొండంతగా ఉంది కాబట్టి ఈ రోజున ఆ ధైర్యంతో వస్తున్నాం. మీ అందరి సమక్షంలో ఒక మహాలక్ష్మి లాంటి ఉపాసనని నేను మా కుటుంబంలోకి ఆహ్వానిస్తున్నందుకు చాలా గర్వంగా ఉందని ఈ సందర్భంగా మీకు అందరికీ తెలియజేస్తాను. ప్రతి కన్న తండ్రి తన కొడుకు సక్సెస్ఫుల్గా ప్రొఫెషన్లో ఉండాలని కోరుకుంటాడు, అది సహజం. సక్సెస్ఫుల్గా జీవితం కూడా ఉండాలి అని కోరుకుంటాడు, అది తండ్రిగా నేను ఈ రోజున చాలా సక్సెస్ అయ్యాను అనిపించింది. Thank you so much for coming over here. When I see all of you, it gives me, with Chiranjeevi Garu here and Ram Charan Garu here, my daughter is here. I put this hand, put your hand up. Oh my God. Now this is the whole family over here. Let us all pray to God that they live in happily. இட்ஸ் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ராம் சரண் தேஜா மற்றும் உபாசனாவோட பிரம்மாண்டமான திருமண கொண்டாட்டத்தை கடந்த 2 வாரங்களா நம்ம வீட்டு கல்யாணத்துல கொண்டாடிட்டு இருந்தோம். இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு பிரபலத்தோட திருமண கொண்டாட்டத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். Till then, this is Shilpa saying bye.